ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இன் C++. அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஓவர்லோட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க என்ன டெபினேஷன் கொடுத்துருக்காங்க? when a function name is overloaded with different jobs it is called function overloading. அதாவது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஓவர்லோட் பண்றோம் எதை வச்சு? டிஃபரெண்ட் ஜாப்ஸ் வச்சு. ஒரு ஜாப் கிடையாது, டிஃபரெண்ட் ஜாப்ஸ் வச்சு. அது ஒரு ஜாபா இருக்கலாம், சாரி 2 ஜாபா இருக்கலாம், 3 ஜாபா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வச்சு நம்ம ஒரே ஃபங்க்ஷனை வந்து ஓவர்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் நேம் ஷுட் பி சேம் அண்ட் த ஆர்குமெண்ட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஒன்னே தான் இருக்கணும். அதாவது எத்தனை ஓவர்லோடிங்ல நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனாலும் அது வந்து ஒரே நேமா தான் இருக்கணும். இப்ப சம்முன்னு யூஸ் பண்ணோம்னா சம்ல 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னா அந்த 3 ஃபங்க்ஷனோட நேமும் சம்மா தான் இருக்கணும். அது ஓவர்லோட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ்ல தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. எப்படி ஆர்குமெண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த நம்ம பாஸ் பண்ணுவோம்ல ஐயா, அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எய்தர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரண்ட் இருக்கலாம், இல்ல போட்டிருப்பாரு எய்தர் இன் தி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டேட்டா டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் இன் போத். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபரா இருந்துச்சுனாலும் அதை நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். இல்ல டேட்டா டைப் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமா தான் இருக்கு, பட் டேட்டா டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபரா இருக்குதுன்னா அதையும் நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லலாம். இல்ல அதுவும் இல்ல, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் டிஃபரா இருக்குது, டேட்டா டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸும் டிஃபரா இருக்குது, பட் ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அதுவும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீடைலா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஹாஷ் இன்க்ளூட். நான் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்க டர்போ C++ கூட யூஸ் பண்ணலாம். டர்போ C++ல யூஸ் பண்ணும்போது IO stream டாட் ஹெச்னு கொடுப்பீங்க. இங்க நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம், இங்க நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். நேம் ஸ்பேஸ் நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். யூசிங் நேம் ஸ்பேஸ் std. இந்த நேம் ஸ்பேஸ் ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கு, அது வேணும்னா உள்ள பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து போட்டுடலாம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து int மெயின் ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் நம்ம உள்ள பாஸ் பண்ணல, அதனால இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் உண்டான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடலாம், டிஃபைன் பண்ணிடலாம். என்ன ஃபங்க்ஷனு என்ன பார்த்தோம் நம்ம? அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம என்ன பண்ணலாம், வாய்டுன்னே போட்டுங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. சம் ஃபங்க்ஷன் நேம் என்னது? சம். என்ன ஆட் பண்ணுது? int a int b அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். அதுக்குள்ள என்ன பண்ணிடுறோம், ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஏபியும் பியும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறோம். cout cout a plus b. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓவர்லோட் பண்ண போறோம். ஓவர்லோட் வித் டிஃபரெண்ட் ஜாப்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம காப்பி பண்ணி போடலாம். இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம ஓவர்லோட் பண்ண போறோம், அதனால அதையே காப்பி பண்ணி போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல 2 மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்ன மெத்தடு? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபர்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதை நான் கமெண்ட் லைன்ல கொடுக்குறேன். parameters differs in number. parameter differs in number. நம்ம இப்ப அதுதான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது இதே மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் வந்து
நம்ம என்ன பண்ண போறோம், ஓவர்லோட் இதே ஃபங்க்ஷன் தான் ஓவர்லோட் பண்ண போறோம். அப்ப என்ன இருக்கணும், அதுல இருக்கிற அதே டெஃபினிஷன் தான் இருக்கணும். அதாவது எப்படி டிஃபர் ஆகும்னு பார்த்தோம், டிஃபர்ஸ் இன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருந்துச்சு, ரெண்டு ஆர்குமெண்ட் ஏபி அப்படின்னு சொல்லி 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம், இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சு ஓவர்லோட் பண்ண போறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஓகே, இன்னொரு ஆர்குமெண்ட் இங்க கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும், இங்க கீழேயும் நம்ம அந்த C ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். சோ இதுதான் என்னது, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு இன்டீஜர் நம்பரை மட்டும் ஆட் பண்ணி அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுது. அதே ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னொரு வேலை வேலை வந்து அதுக்கு கொடுக்குறோம், ஓவர்லோட் பண்றோம். 2 நம்பரை ஆட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு நம்ம 3 நம்பரை ஆட் பண்ண சொல்லி ஓவர்லோட் கொடுக்குறோம். அதுதான் இது. அப்போ ஓவர்லோட் கொடுத்தோம்னா என்ன இருக்கும், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் ஓவர்லோட் கொடுக்கும். அப்ப அதே ஃபங்க்ஷன் நேம் தான் வரும், இங்க மேல இருக்கிற சம்ங்கிற ஃபங்க்ஷன் நேமே தான் வரும். ஓவர்லோட் என்ன கொடுக்குறோம், இங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி அதை 2யும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். இதுல வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி இதை 3யும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். எங்க பண்ணிட்டோம், பட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே அது ஒர்க் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிடுறோம். என்னது, சம். இங்க வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து எதுவும் இன்புட் வாங்கல, வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். நான் சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் போடுறேன். சம் 5,6. சம். இப்ப நம்ம என்ன பண்றோம், 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணும். 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். சப்போஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து கால் பண்ணும். இதை வந்து கால் பண்ணும். அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி மேப் ஆகுதோ, இது வந்து டேட்டா டைப் சேமா இருக்கும், ஆனா வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபரா இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் டிஃபரா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து என்னதான் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான் சொல்லுவோம். பட் அது என்ன டைப்னா பாராமீட்டர்ஸ் டிஃபர்ஸ் இன் நம்பர். இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எரர். என்ன எரர், நான் இங்க செமிகோலன் கொடுக்கல, அது வந்து எரர் சொல்லுது. ஓகே, கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். இப்ப ஆன்சர் வருது. என்னது, சம் 5ம் 6ம் ஆட் பண்ணா 11. 2 நம்பரை மட்டும் பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கோம். அது வந்து இதை கால் பண்ணி 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்குது. அடுத்தது 3 நம்பர் பாஸ் பண்ணிருக்கோம். அப்போ வந்து ரெண்டாவது சம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி 3 நம்பரையும் ஆட் பண்ணி அது வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. அவ்வளவுதான். சரி, இது வந்து ஒரே லைன்ல வருது இல்லையா, நமக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் நியூ லைன்ல கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். அதே மாதிரி இங்கே சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், ஆனா வந்து என்னது, புது லைன்ல வந்து வராது. புது லைன்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், சீல கொடுக்குற மாதிரியே பேக்வேர்டு ஸ்லாஷ் n வந்து கொடுக்கணும். இப்போ கொடுத்தோம்னா கரெக்டா வரும். வருதா, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 11, சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் 15. நான் இது வந்து ஸ்டாட்டிக் இன்புட்டா கொடுத்துருக்கேன், நீங்க அப்படி கொடுக்காதீங்க, நீங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் ரிசீவ் பண்ணி போடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.